வணக்கம். அஸ்ட்ரோ ரவி டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன். நம்ம பார்க்கறது கால்களை அழுத்துங்கள் நோய்கள் குணமாகும் என்ற கருத்தரங்கம். நம்ம ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் வேர்ல்டு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி வீக் டே முன்னிட்டு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்தி கொண்டு வருகின்றோம். அந்த கருத்தரங்கத்துடைய முக்கிய நோக்கமாக கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் கால் பாத சிகிச்சை எப்படி பயன்படுகிறது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வை நடத்தி வருகின்றோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து கால் பாத சிகிச்சை. ஒவ்வொருவரும் நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக நம்முடைய உடல் உறுப்புகள் எப்படி செயல்படுகிறது, நோய்கள் ஏற்படும் போது அவைகள் எப்படி அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்கிறது, இயற்கையாக நம் உடல் ஆரோக்கியம் எப்படி கிடைக்கிறது, எப்படி நாம் நோயில்லாமல் வாழும் காலம் வரை வாழலாம் என்பதுதான் அந்த கான்செப்ட்ல தான் இந்த கால் பாத சிகிச்சை விழிப்புணர்வு கருத்தரங்கம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் நம் உடலுடைய இயக்கங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பிறந்தது முதல் இறப்பு வரை ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, பிறப்பது ஒரு முறை, இறப்பை தவிர்க்க முடியாது. அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் செல்கிறது. குழந்தை பருவம், நடுத்தரை வர்க்கம், முதுமை, இவை யாருமே தடுக்க முடியாது. அப்ப ஒவ்வொரு பருவத்திலையும் நம்முடைய உடல் அதனுடைய செயல்களை சரியாக செய்து வருகிறது. நம்முடைய உடலுடைய வளர்ச்சியை கொடுக்கிறது. உடலுக்கு தேவையான அனைத்து செயல்களையும் தன்னைத்தானே இயக்கத்தின் சார்பாக உடல் செய்து வருகிறது. அப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல் எல்லா செயல்களும் நமக்கு செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கால் பாத சிகிச்சையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். கால்களை பார்த்தோம் என்றால் நார்மலா நீங்க நடக்கும்போது அந்த கால் பாதங்கள் முழுமையாக எர்த்து பூமியிலே அழுத்தம் கிடைப்பது இல்லை. இந்த கூழாங்கல் போன்ற கற்களின் மூலம் நடந்து செல்லும் போதுதான் முழுமையாக கால் பாதங்களில் நமக்கு அழுத்தம் கிடைக்கும். அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய இணைவு நரம்புகள் இயற்கையாகவே கால் பாதங்களில் உள்ளன. அதுதான் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா கண்ணுக்குடைய பாயிண்ட், இது பார்த்தீங்கன்னா தைராய்டு பாராதைராய்டு பாயிண்ட், கிட்னியுடைய பாயிண்ட், லங்ஸுடைய பாயிண்ட், இந்த பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் லங்ஸுடைய பாயிண்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஆக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய இணைவு நரம்புகள் இயற்கையாக கால் பாதங்களில் உள்ளன. அப்ப கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்படுகிறது. அப்ப ஒரு பயிற்சியை முழுமையாக தெரிந்து கொண்டு சரியான முறையில் அதை இயக்குவதன் மூலம் நாம் முழுமையான பலனை எதிர்பார்க்கலாம். அப்ப எந்தெந்த புள்ளிகள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதன் பிறகு எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும், அழுத்தம் கொடுப்பதால் நம்ம உடல்ல என்ன கெமிக்கல் ப்ராசஸ் உருவாகுது, ஆரோக்கியம் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. கால் பாத சிகிச்சை அமைப்புல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள், அதாவது உடலுடைய மத்திய கோட்டிலிருந்து ஒரு கோடு போட்டோம்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய உடலுக்கு தொடர்புடைய அனைத்து உறுப்புகளுடைய கனெக்டட் பாயிண்டும் ரைட் சைடு கால் பாதங்களில் இயற்கையாக இணைக்கப்பட்டுள்ளன. அதே போல லெப்ட் சைடுடைய இருக்கக்கூடிய அனைத்து இணைவு நரம்புகளுக்கு தொடர்புடைய உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய பாயிண்ட் லெப்ட் சைடு கால் பாதங்களில் இணைக்கப்பட்டுள்ளது. இதை இயற்கையா நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த 10 உறுப்புகள் தான் பர்த்ல இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஹார்ட், ஸ்பிளீனு, கிட்னி, யூரினரி பிளாடர், லிவர், கால் பிளாடர், லங்ஸ், ஸ்டமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின். இந்த 10 உறுப்புகளும் 7 நாளமில்லா சுரப்பிகள், பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, தைராய்டு பாராதைராய்டு, தைமஸ், பேங்க்ரியாஸ், அட்ரினல், புரோஸ்டேட், இந்த சுரப்பிகளும் தசை மண்டலம், நரம்பு மண்டலம், பிளட் வெசல் மண்டலம், இவைகள் தான் நம்மளை பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் இயக்கி வருகின்றன. இவைகள் அனைத்தும் கால் பாதங்களில் உள்ளதால் கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் கால் பாதங்களில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பங்கன் ஆகுது. இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைகிறது. இதன் மூலமாக நாம் மீண்டும் நம் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருள்கள், கழிவுப் பொருட்கள், இறந்த செல்கள்
படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகின்ற உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது. ஆக அனைத்து நோய்களையும் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆனதில் குணப்படுத்தலாம். மூட்டு வலி, முதுகுவலி, கழுத்து வலி, சர்க்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்தம், கேன்சரை கட்டுப்படுத்தலாம். கேஸ்ட்ரபிள், அசிடிட்டி, பக்கவாதங்கள், ஞாபக சக்தி குறைவு, தூக்கமின்மை, எல்லா நோய்களுக்கும் இதுல பாசிபிள் இருக்கு. அதனால ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மருத்துவ நிறைய விழிப்புணர்வு முகாமை நடத்தி வருகின்றோம். இந்த கால்பாத சிகிச்சை முறையை அனைவரும் கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு. 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. தொடர்புக்கு 9444641062 8825554847. கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த கால்களை அழுத்துங்கள் நோய்களை குணப்படுத்தும் என்ற கருத்தரங்கத்தினுடைய தொடர்ச்சி இந்த வீடியோவில் நம்ம கொடுத்திருக்கோம். பேசியதை அனைவரும் கேட்டு பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம். கால்பாத சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. நன்றி, வணக்கம்.